பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வரேன்னு போனாரு. ராத்திரி போனவர் இந்நேரம் வரலையே. பொழுது வேற விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுங்கெல்லாம் ஊருக்கு கிளம்ப நிற்குங்க. நம்ம என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்றும் புரியலையே. பணத்தை கொடுக்காம ஊர் எல்லையே தாண்டக்கூடாதுன்னு அந்த கவுன்சிலர் பொம்பளை வேற சத்தம் போட்டிருக்கா. இந்நேரத்தில் போய் என்ன பண்றது? விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லவும் முடியாது. மறைச்சாலும் மாட்டிக்குவேன். என்னத்து செய்ய? இந்த ஆளு பணத்தோட வந்தா தானே போச்சு. அம்மா, ஐயோ ஊருக்கு கிளம்பி வந்துட்டானுங்களே. வாயா வா. இம்மா என்ன ஒன்றும் தெரியாம வா வாங்குற. இந்நேரம் கிளம்பி இருப்பேன் நினைச்சு என்ன நீ கிளம்பலையா? அந்த கிளம்ப வேண்டியதா கிளம்ப வேண்டியதா? அத்தை வெள்ளனே கிளம்பிட்டா வெயிலுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடலாம். பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து மதிய நேரம்னா தலை சுத்தலே வந்துடும். அதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தோம். அப்படியா? சரி சரி கிளம்புவோம். எங்கம்மா உங்கள் மகளையும் மருமகனையும் காணோம்? அவங்க இங்கே தான் வெளில கொஞ்சம் போயிருக்காங்க. சரி சரி. இதுங்க ரெண்டும் எங்கே போச்சுங்க? அம்முட்டு என்ன வெளியே வெட்டி முடிக்கிற வேலை? நான் தான் காலையிலே கிளம்பணும்னு சொன்னேன்ல. இந்நேரத்தில் என்ன வேலையா? இல்லையா, மாப்பிள்ளையை தேடி தான் நம்ம நிம்மி போனேன். அவருக்கு சாயந்தரம் போனவர் இன்னும் வீடு திரும்ப போச்சு. சரியா போச்சு. குடிச்சிட்டு எங்கே குப்பரை விழுந்து கிடக்கானோ தெரியல. சரி விடுமா, அவங்க 2 பேரும் எப்படியோ போட்டோம். நீ கிளம்பி வா, நம்ம போகலாம். அது வந்துயா நீ கிளம்புமா. சரியா கிளம்ப. என்ன ஏதோ ஆரன் சத்தம் கேட்க? யாரோ காரை நிறுத்துற மாதிரி இருக்குங்க. யாரு நம்ம வீட்டு வாசல்ல காரை நிறுத்துறது? வர வர நம்ம வீட்டு மேல துளிர் விட்டு போச்சு. அலமையில யாருன்னு காட்டினாதான் சரி வரும். பக்கத்து வீட்டு சண்முகமா தான் இருக்கும். எப்ப பாரு காரை கொண்டு வந்து ஏன் வீட்டு வாசல் நிறுத்துறது? வா என்னன்னு போய் பார்ப்போம். இன்னைக்கு சண்முகம் செத்தான் போல. கிளவி ஒரு ஃபார்ம்ல தான் போயிருக்கு. எவன்டாவன் ஏன் வீட்டு முன்னாடி வாசல்ல வந்து காரை நிறுத்துறது? ஏமா கொஞ்சம் பொறுமையா இரு. நீ சும்மா இருடா. விட்டு தான் எப்படி தூரம் வந்திருக்கு. ஏன் வீட்டு வாசல் அடைச்ச மாதிரி காரை நிறுத்திருக்கா? எப்படி தைரியம் இருக்கணும்? அந்த சண்முக பையனாக தான் இருப்பான். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து ஒரு வழி பண்றானா இல்லையான்னு பாரு. இவன் பெரிய கலெக்டரா கூட இருக்கட்டும். அதுக்கு நீ ஏன் வீட்டு வாசல்ல காரை நிறுத்தானா? அம்மா எங்க போற? என்னடி நீயும் இம்புட்டு நேரம் கழிச்சு தான் வருவீங்களா? சரி உங்க கதையை வந்து பேசிக்கிறேன். இந்த காரை பக்கத்து வீட்டு சண்முகம் நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சு ரொம்ப பண்றான். அதான் அவனை போய் என்னன்னு சட்டையை பிடிச்சி 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை நில்லுங்க. ஏன் மாப்பிள்ள என்ன தடுக்கிறீங்க? நீங்க செவனேன்னு இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை காரை கொண்டு வந்து சண்முகம் நிறுத்தல. பிறகு அம்மா நாங்க தாம கொண்டு வந்து நிறுத்தினோம். நமக்காக வந்த காரு புரியலையே. ஏம்மா நீ தானே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்ன. அதான் கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாம் கல்யாணத்துக்கு போகலாம். கார்லயே கல்யாணத்துக்கு போக போறோம். அட ஆமாத்த, உங்க ரேஞ்சுக்கு நீங்க கவர்மெண்ட் பஸ்ல ஏறி ஆகுனா என்ன ஆகுறது? வயசாகி வேற போச்சு. உங்களை அலைய விட்ட பாவம் எங்களுக்கு வேணாம். மற்றவங்க வேணாம், உங்க மேல அக்கறை இல்லாம உங்களை பஸ்ல ஏற்றி இறக்கணும்னு நினைக்கலாம். அங்க இருந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போகலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. உங்க நலன்ல எங்களுக்கு அக்கறை அதிகம். அதான் வரப்பயே கார் எடுத்துட்டு வந்துட்டோம். இல்லை ஏறி பஸ்ஸில் போகிறத விட்டுட்டு காரில் போகிற வேலையை பார்ப்போம். உங்களுக்காக ஸ்பெஷலாக உங்கள் மேலே இருக்க அக்கறையினால பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை அது வந்து காலையும் கூட போகலான்னு எல்லாரும் சேர்ந்து தானே போகலான்னு இருந்தோம். புரியுது. 1000 இருந்தாலும் என் அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? என் அளவுக்கு செலவு பண்ண முடியுமா? உங்கள் மகன் ரேஞ்சுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போக முடியும். என்ன பண்ணுறது? சரி விடுங்க. நம்ம 3 பேர் தானே காரில் போக போகிறோம். அவங்க 2 பேரையும் வேணா ஏறி பின்னாடி உட்காந்துக்க சொல்லுங்க. லக்கேஜ் மாதிரி வந்துட்டு போட்டோம். யார் லக்கேஜ்? அண்ணே அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு. நீ வா, நம்ம எல்லாம் சேர்ந்து காரில் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பஸ்ஸிலே வந்துக்கிறோம். அம்மா நீ என்ன சொல்கிற? காரில் வரியா என் கூட பஸ்ஸில் வரியா? இலை நான் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டு வரேன். கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கியா? அத்தை பஸ் இப்போ விட்டா இன்னும் 3 மணி நேரத்துக்கு கிடையாது. மதியம் மொட்டை வெயிலில் போகணும். நாங்கள் அத்தைக்காக தான் காரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவங்கள தேவையில்லாமல் உங்கள் ஈகோக்காக கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கள விடுங்க. எங்களோட ஏசி காரில் ஜம்முன்னு வரட்டும். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் வேணால் கவர்மெண்ட் பஸ்ஸில் போங்க. எங்கள் அத்தைக்கும் எங்களுக்கும் தலையெழுத்து கிடையாது. ஆமனே அவர் சொல்கிறது சரிதானே. ஒன்னால தான் ஒரு காரை வச்சு அம்மாவை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு முடியலை. நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு என் புருஷன் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு காரை. அதுலேயும் போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? அம்மா சொகுசாக வரட்டும். நீ வேணா வெயிலில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போ. ஏங்க அத்தை அப்படியே வரட்டும், நம்ம போவோம். ஏம்மா நீ என்ன சொல்கிற? இப்படி தூரம் மாப்பிள்ளை சொல்கிறப்ப மாப்பிள்ளை பேச்சு மீற முடியாதியா? நீங்கள் முன்னே போங்க, நான் வந்துடுறேன். என்னமோ பண்ணு, சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. அப்படி தான் சொல்லுவேன். நாங்கள் போகிறோம். கிளம்புறேன் அத்தை. 4 காசுக்கு துப்பலைனாலும் ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களை பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி நேற்று அனுப்புனேன். இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஆமா அது ஒன்றும் இல்லை. பணத்தை வாங்கின கையோட சேட்டு வீட்டிலே தங்கிட்டாராம். ராத்திரி நேரம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறது சேஃப்டி இல்லைல்ல. அதான் காலையில் பொழுது பிடிஞ்சோன்னு வந்தெல்லாம் தந்திருக்காரு. நான் போனேன்னா சரி ஊருக்கு போகணும், கார் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சேர்ந்து போய் காரை எடுத்துகிட்டு வந்துட்டோமா. சரி பணம் ரெடி ஆச்சுல? எல்லாம் காருக்குள்ளே தான் இருக்கு. நீ உள்ளே போங்க, எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. கொண்டு போய் இதை முதல்ல நம்ம மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டு தான் நம்ம ஊரையே விட்டு கிளம்ப முடியும். சரிங்க சேகர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த அம்மா வீட்டில் தான் இருக்காங்களாம். வாங்க ஒரு 8 போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். சீக்கிரம் பொட்டி எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ யாருக்கிட்டே இந்த காரை நீ விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லாத. அப்புறம் பணம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீ சும்மா வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லி வை. சரி நீ இப்படி தூரம் யோசிக்கிறப்போ நான் யோசிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் பொட்டி எடுத்துகிட்டு வரேன், நீ முன்னே போ. இவ்வளோ பெரிய வீட்டில் என் பொண்டாட்டிக்கு தான் சொத்துல உரிமை இருக்குது. எவனா ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் இருக்குது.
என்ன சேகர், பணம் இன்னைக்குள்ள வரணும்னு சொல்லியிருந்தேன்ல, கொடுத்த டயத்தை தாண்டிருச்சு, இன்னும் ஆள் யாரையும் காணோம். பேசாம வா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவோம். இதுங்கள்ட்டெல்லாம் நல்லபடியாக பேசி பணத்தை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ மேடம், அவசரப்பட வேணாம். பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ தான் சொன்னாங்க. என் நண்பன் இருக்கான்ல, அவன் தான் சொன்னான் பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான், வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுங்களாலலாம் ரெடி பண்ண முடியுமா? கொடுத்த பணத்தை ஆர்வ கோளாறுப்பட்டு செலவு செஞ்சுட்டு இப்போ அங்கே புரட்டுறேன் இங்கே புரட்டுறேன்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்குங்க. 20 லட்சத்தை அதுங்களாம் முழுசாக பார்த்துருக்க கூட பார்த்துருக்காதுங்க. ஏதோ இல்லை மேடம், வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பணம் ஏற்பாடு பண்ணி வச்சு வந்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. ஓஹோ, இருக்கிற வீடும் போயிடுச்சா? இந்தாமா. என்ன இந்தாமா அந்தாமான்னு மரியாதை எல்லாம் தெரியுது உனக்கு. இந்த மரியாதையை அதிகம். இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மேடம் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி இங்க இருக்கு. பணத்தை கொண்டு வரதா சொன்னேன், கையில் ஒன்னையும் காணமே. எல்லாம் வாய் தான் போல. போதுமா, உன் பேச்சு நிறுத்து. என்னமோ நீ அதான பணத்தை கொண்டு வந்து கொடுத்த, நாங்களா வந்து உன் வீட்டில் பணம் வேணும் நின்னோம். ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம், அதுக்குன்னு போலீஸில் சொல்லிடுவேன்னு ஒரே மிரட்டுற. ஏன் நீ சொன்னால் மட்டும்தான் போலீஸ் வருமா? நாங்கள் சொன்னாலாம் வராது. ஏதோ கையை நீட்டி காசை வாங்கிட்டோம், அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஆமாம், உன் புத்தி தெரிஞ்சு தான் நான் உனக்கு பணம் கொடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா பணமே கொடுக்கலன்னு சாதிச்சாலும் சாதிச்சிட மாட்டேன். இருக்கட்டும். நான் பணம் வாங்கினது உண்மையாகவே இருக்கட்டும். உன் பணத்தை உன் மூஞ்சிலே விட்டு எறிய தான் வந்திருக்கேன். மாப்பிள்ள, இந்த எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா உங்ககிட்ட இருந்து வாங்கின மொத்த பணமும் இங்கே இருக்கு. வெறும் பெட்டியாக இருக்க போது சேகர், திறந்து பார்த்துக்கோ. மேடம் பணம் இருக்கு, மொத்தம் இதில் 20 லட்சம் இருக்கு. 22 லட்சம் இல்லை, அதெல்லாம் தர முடியாது. உனக்கு பணம் வாங்கினது மட்டும்தான் வீடியோவில் இருக்குது. எம்பிட்டு பணம்லாம் இல்லை, உனக்கு மொத்தம் எம்பிட்டு தான். வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்த விளக்கமாறு பிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டேன். பணம் கொடுத்துட்டேன், பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இல்லை. என்னையே நீ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருவியா? நான் மட்டும் பழைய இளமையில இருந்தேன், இந்நேரம் உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன். என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டுறீங்களா? ஆமாம், கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போட்டேன். ஏம்மா இவெல்லாம் இப்படி இருந்தா அதாம்மா லாய்க்கு. முன்னையாச்சும் பவரில் இருந்தா, இப்போ ஒன்றும் கிடையாது. பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி சீரை மட்டும்தான் முடியும், கொத்தவா முடியும். வாயை மூடிக்கிட்டு இருந்துக்க சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்து வழக்கமாக தெரிய வாங்கிக்காத. இலே, என்னடா உன் அத்தையும் பொண்டாட்டியும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? மேடம் எம்பிட்டு பெரிய ஆள் தெரியும். எம்பிட்டு பெரிய ஆள். இப்போ பதவியில் கூட உங்கள் மேடம் இல்லை, நீ வேணா உங்களுக்கு மேடம்னு இருந்துக்க, எங்களால் இருக்க முடியாது. அத்தை இன்னும் இங்கே என்ன பேச்சு? வாங்க போவோம். ஜாக்கிரதையாக இருந்துக்க.